வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். பேரவையை கூட்டி காவிரி பிரச்சனையை விவாதிக்க வேண்டும். ஸ்டாலின் தலைமையில் விவசாயிகள் தீர்மானம். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. அணையில் வேகமாக குறைகிறது நீர்மட்டம். காவிரி பிரச்சனையில் தமிழகத்துக்கு மத்திய அரசு துரோகம் இழைக்காது. பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. கேரளத்தில் முழு அடைப்பு போராட்டம். தமிழக எல்லைப் பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தம். மத்திய அரசு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் பங்காற்று ஒழுக்காட்டு வாரியத்தை அமைத்து காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. காவிரி பிரச்சினை பற்றி விவாதிக்க திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சித் தலைவர் கு. செல்லமுத்து, விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பி.ஆர். பாண்டியன், நதிநீர் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் காவிரி பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். பிரதமருக்கு அழுத்தம் தர வேண்டும். கர்நாடக அரசனுடைய அடாவடித்தனத்தை, அநியாய போக்கினை கண்டிக்க வேண்டும் என்கிற தீர்மானங்களை எழுப்பி தளபதி அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளையும் அனைத்து விவசாய அமைப்புகளும் ஏற்று செயல்படுவது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். உடனடியாக மத்திய அரசு காலங்கடத்தாமல் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இன்றைக்கு ஒத்த கருத்தோடு நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்வர வேண்டும். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அமைக்க முன்வர வேண்டும். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6237 கன அடியாக உள்ள நிலையில் டெல்டா பாசன தேவைக்காக அணையிலிருந்து இன்று காலை 8 மணிக்கு முதல் வினாடிக்கு 16,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நடராஜன். கர்நாடக அரசு தமிழுக்கு தேவையான தண்ணீரை உரிய முறையில் வழங்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த 20ஆம் தேதி முதல் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் 12,000 அடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் அணை நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் காவிரி உரிமட்ட குழு மேட்டூர் மற்றும் டெல்டா பாசன பகுதிகளை கடந்த 2-3 நாட்களாக பார்வையிட்டது. இதன் அடிப்படையில் மேட்டூர் அணைகளுக்கான நீர்வரத்தை கர்நாடக அரசு மேலும் அதிகரித்த அடிப்படையில் மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணை நீர்மட்டம் 68.78 அடியாக உயர்ந்தது. நீர் இருப்பு 31.66 டிஎம்சியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தினந்தோறும் 12,000 கன நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் டெல்டா பாசன விவசாய நலன் கருதியும் டெல்டா மாவட்டங்களில் நீர் தேவையை கருத்தில் கொண்டும் இன்று காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை 16 கன அடியாக உயர்ந்தது. இந்த நிலையில் 10 மணியிலிருந்து 18 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதாலும் பருவமழை தொடங்க உள்ளதாலும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வேந்த செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவு பாலாஜியுடன் டி.எஸ். நடராஜன். காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழக விவசாயிகளின் நம்பிக்கைக்கு விரோதமான செயல்களில் மத்திய அரசு ஈடுபடாது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் நேற்று உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து கட்சித் தலைவர்களிடம் கருத்து கேட்டதற்கு 99% பேர் தனித்து போட்டியிட கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும் இதை தான் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அனைத்து கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்றும் அவரவர்கள் சக்தியை காட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். என்னென்ன அம்சங்கள் அமைந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது. மத்திய அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டு தமிழக விவசாயிகளுடைய நன்மைக்கு விரோதமான விஷயங்களை செய்யாது என்று உறுதியான நம்பிக்கை.
கேரளத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேரளத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பினராயி நகரில் நேற்று காலை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ரெமித் எனும் இளைஞர் அடையாளம் தெரியாத சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் கண்ணூர் மாவட்டம் முழுவதும் பதற்றம் நிலவியது. ரெமித் கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சி ரெமித் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் ரெமித் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து கேரள மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. இதனையடுத்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்து உட்பட அனைத்து வகையான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்கள், கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா தொண்டர் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து அக்கட்சியினர் திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். கேரள அரசுக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கேரளத்தில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழக பேருந்துகள் எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பிரணாவி என்னும் இடத்தில் பாஜக நிர்வாகி ரமித் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். எனவே இவரை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், மேலும் பாஜக மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி பாஜகவினர் இன்று கேரள மாநிலம் முழுவதும் முழு அடைப்புக்கு, கடை அடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த வகையில் இன்று கேரள மாநிலம் முழுவதும் முழு கடை அடைப்பு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கேரளாவிற்கு செல்லவிருந்த பயணிகள் அனைவரும் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திருவனந்தபுரத்துக்கு வண்டி போல எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா களியக்காவிளையோடைய வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய பேர் ஏமாந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கேரளா திடீர்னு பந்து அடிச்சதுனால இங்கே எந்த பஸ்ஸுமே ஓடலை. இப்போ பஸ் இல்லாமல் ஒன்று ட்ரெயினில் போகணும், இல்லை தனியார் பஸ்ஸோ டாக்ஸியோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்குது. ரேட்டும் அவங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. பஸ்ஸும் இல்லை, பயணிகள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. மேலும் இந்த போராட்டம் முடிந்த பின்னரே செல்ல முடியும் என்ற வேதனையுடன் உள்ளனர். வேந்த செய்திகளுக்காக வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து ஆனந்த் ஜியோ. கேரளத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு காரணமாக கோவையிலிருந்து கேரளம் செல்லும் பேருந்துகள், லாரிகள் அனைத்தும் தமிழக எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. கோவை உக்கடத்திலிருந்து கேரளம் செல்லும் தமிழக பேருந்துகள் அனைத்தும் மாவட்ட எல்லையான வாளையாறு சோதனை சாவடி வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. மேலும் கேரளத்துக்கு செல்லும் லாரிகளும் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் முட்டை, காய்கறிகள் செல்லவில்லை. இந்த முழு அடைப்பு காரணமாக அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகள் இயக்கப்படாததால் கேரளம் செல்லும் பயணிகள் ரயில்கள் மூலம் சென்று வருகின்றனர். ஊருக்கு போகலான்னு நினச்சி இங்கே வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தபோது பஸ் ஒன்றும் காணோம். எத்தனையோ பேர் இங்கேருந்து ஊருக்கு போகிற திடீர்னு வரதாங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, இல்லாட்டி அங்கேருந்து இங்கே வர்றது, அதெல்லாம் ஒன்றும் ஒரு நிவர்த்தி பண்ண முடியறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். கேரளத்தில் முழு அடைப்பு காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதியான திருநெல்வேலி மாவட்டம் புளியரையிலிருந்து கேரளம் செல்லும் சாலையில் ஏராளமான லாரிகள் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பேருந்து சேவைகளும் முடங்கி போய் உள்ளதால் வணிகர்கள், பயணிகள், லாரி ஓட்டுநர்கள் மற்றும் கேரளாவிற்கு வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் தென்காசி பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ளது. தென்காசி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கேரளா ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி திருப்பி இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட்டு எனக்கு. இது வியாபாரம் எல்லாத்துக்கும் பாதிக்கும். ஊர்லேருந்து கொள்ளத்துக்கு மாதிரி பூசணிக்காய், தர்பூசணி ஏற்றி வந்தது. 7 மணி ஊர்லேருந்து கிளம்புனேன். இங்கே வரையில மணி ஒரு 4-5 மணி இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்ட்ரைக்குன்னு. வண்டி ஓரமாக போட்டு இங்கே நிற்கிது. டயத்துக்கு போய் சேர்க்க முடியாது. காலைல தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். பெங்களூரு விமான நிலையத்தில் பாராலிம்பிக் வீரர் அசோக் மேத்தாவிடம் செயற்கை காலை கழற்றச் சொல்லி பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனை நடத்தியது சர்ச்சை எழுப்பியுள்ளது. பாராலிம்பிக் வீரர் அசோக் மேத்தா 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசியா பாரா சைக்கிள் போட்டியில் இந்தியாவுக்கு 2 வெள்ளிப் பதக்கங்களை பெற்றுத் தந்தவர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வெளிநாடு செல்ல பெங்களூரு விமான நிலையம் சென்ற அவரை மத்திய பாதுகாப்பு அலுவலர்கள் அவருடைய செயற்கை கால்களை கழற்றச் சொல்லி சோதனை நடத்தினர்.
இதற்கு மேத்தா மறுப்பு தெரிவித்த போதும் அதனை ஏற்காமல் கட்டாயப்படுத்தி சோதனை நடத்தினர். இந்த நிலையில் நேற்று முன்தினமும் பெங்களூரு விமான நிலையத்தில் இதேபோன்று செயற்கை கால்களை கழற்றச் சொல்லி சோதனை மேற்கொண்டனர். கால்களை கழற்றி மாட்டுவதால் ஏற்படும் சிரமங்கள் குறித்து அலுவலர்களிடம் விளக்கிய போதும் அவர்கள் அதை ஏற்க தயாராக இல்லை என்று ஆதித்யா மேத்தா குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீரில் அரசு கட்டிடத்திற்குள் புகுந்து 50 மணி நேரமாக துப்பாக்கி சூடு நடத்திய 2 தீவிரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என பாதுகாப்பு படையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் உள்ள அரசு கட்டிடத்திற்குள் கடந்த திங்கட்கிழமை புகுந்த 2 தீவிரவாதிகள் அந்த கட்டிடத்திற்கும் தீ வைத்து சேதப்படுத்தினர். மேலும் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக துப்பாக்கி சூடும் நடத்தினர். அவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட பதிலடி தாக்குதல் 56 மணி நேரம் வரை நீடித்து நேற்று நண்பகல் முடிந்தது. அந்த கட்டிடத்திற்குள் முனைப்புடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் 2 பேரின் சடலங்களையும் கைப்பற்றினர். 2 தீவிரவாதிகளும் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என பாதுகாப்பு படையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களைப் போல மேலும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பலர் காஷ்மீர் மாநிலத்திற்குள் ஊடுருவி உள்ளனரா என பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியை முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர். ஓடும் பேருந்தில் இளைஞர் படுகொலை, ஒருவர் சரண், 9 பேரிடம் விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக கர்நாடக அணைகளை பார்வையிட்ட காவிரி வல்லுநர் குழு உண்மை நிலையுடன் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தொழில்நுட்ப குழு அளிக்கும் அறிக்கை தமிழக விவசாயிகளுக்கு நன்மை அளிப்பதாக அமைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழக முதல்வரின் பொறுப்புகள் ஏற்கனவே 2 முறை முதல்வராக இருந்தவரிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வாசன் தெரிவித்தார். வருகிற 17 அல்லது 18ஆம் தேதி அன்று வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் இருந்து வந்தவங்க தொழில்நுட்ப குழு கர்நாடக அணைகளையும் பார்வையிட்டு தமிழகத்தில் உள்ள அணைகளையும் பார்வையிட்டு நியாயமான முறையிலே உண்மை நிலைக்கேற்றவாறு நடுநிலையோடு அப்பொழுதாவது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். காவிரி ஆற்று நீரை கர்நாடக அணைகளில் தேக்கி வைக்காமல் நாள்தோறும் தமிழகத்திற்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அவர் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை கர்நாடக அணைகளில் தேக்கி வைக்கக்கூடாது என்றும், காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழகத்திற்குரிய பங்கை நாள்தோறும் திறந்துவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடகாவுக்கு உண்டான தண்ணீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களான ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கி வைத்து அவர்கள் பாசனம் செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தினசரி நீர் பங்கீடு என்பதை அமையவருக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே காவிரி பிரச்சனைக்கு அது நிரந்தர தீர்வாக இருக்கும். காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு தமிழகத்தை திட்டமிட்டு வஞ்சித்துள்ளது உறுதியாகியுள்ளதாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற வேண்டி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாரின் 60வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரின் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சீமான், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு கடைசி நேரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது மூலம் தமிழகத்தை திட்டமிட்டு வஞ்சித்துள்ளது என்பது உறுதியாகியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலாண்மை வாரியம் புதுசாக கேட்கல. ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பின்படி இப்போ ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், நர்மதா ஆற்றிலிருந்து 4 மாநிலங்களும் நீரை பிரிச்சுக்கிறது. இப்போ அது மாதிரி எங்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கும்போது நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்துட்டு திடீர்னு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுத்து நெருக்கடி அழுத்தத்தை உச்சநீதிமன்றம் கொடுக்கும்போது டக்குன்னு திரும்ப பெறுவது முடியாதுன்னு சொல்கிறது தான் ஏற்புடையதா இல்லை. இந்த திட்டமிட்டு நம்மளை வஞ்சித்துட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரியுது.
இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் 5 மீனவர்களையும் பறிமுதல் செய்த 115 படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7வது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் படகுகள் மழை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று மீனவர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலன் பற்றி சற்று முன் இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து விசாரித்தார். பின்னர் அப்பல்லோ மருத்துவமனை வாசலில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதை இப்போது நேரலையில் பார்க்கலாம். பேசினோம். அம்மா மேற்கொண்ட கொண்டு வரும் சிகிச்சைகளை பற்றி விளக்கி எடுத்துச் சொன்னார். டெல்லியில் இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் இன்று மாலை லண்டனிலிருந்து டாக்டர் வருவதாகவும் அம்மாவின் உடல்நிலை நன்று தேறி வருவதாகவும் கேள்வி சொன்னார்கள். அம்மாவின் உடல்நிலை சீரும் சிறப்புமாக இருக்க இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாயிடமிருந்து 1.5 வயது குழந்தையை இருவர் கடத்தியுள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான கடத்தல்காரர்கள் இருவரின் புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தெருணிபாளையத்தை சேர்ந்த சக்கரவர்த்தியின் மனைவி சரண்யா. கர்ப்பிணியான இவர் பிரசவத்திற்காக திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவரின் 1.5 வயதான முதல் குழந்தை சாதனாவும் மருத்துவமனையில் அவரின் பாதுகாப்பிலேயே இருந்தது. அங்கு அறிமுகமான ஆணும் பெண்ணும் அந்த குழந்தையுடன் பழகியுள்ளனர். மருத்துவரை சந்திக்க சரண்யா சென்றபோது சாதனாவை தாங்கள் கவனித்துக் கொள்வதாக கூறி அந்த 2 பேரும் குழந்தையை கடத்தி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சரண்யா மருத்துவமனை வளாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மருத்துவமனையில் நிறுவப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் குழந்தை சரண்யாவை அடையாளம் தெரியாத அந்த 2 பேரும் கடத்தி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த காட்சி வெளியிட்டுள்ள காவல்துறையினர் குறிப்பிட்ட நபர்கள் பற்றி தெரிந்தால் தகவல் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நேற்று ஓடும் பேருந்தில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் ஒருவர் சரணடைந்துள்ளார். மேலும் 9 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாத்தூர் அருகே ஓடும் பேருந்தில் கருப்பசாமி என்பவர் நேற்று துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கோவில்பட்டியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவரின் மகன் அப்துல்லா வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக கருப்பசாமியின் சகோதரர்கள் கனகராஜ், மந்திரமூர்த்தி ஆகியோர் சிறையில் உள்ளனர். எனவே பழிக்கு பழி வாங்குவதற்காக கருப்பசாமி கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் முகமது ரஃபீக் கடையில் வேலை பார்க்கும் 2 பெண்கள் உட்பட சந்தேகத்திற்குரிய 9 பேரை பிடித்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த கொலை தொடர்பாக முகமது ரஃபீக் என்பவர் மதுரை நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். இதனையடுத்து அவரை வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள தனியார் வேதிப்பொருள் தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். ஆலை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் உள்ள தொழில்பேட்டையில் லட்சுமணராவ் என்பவருக்கு சொந்தமான வேதிப்பொருள் தயாரிப்பு ஆலை உள்ளது. இந்த ஆலையில் நேற்று தொழிலாளர்கள் பலர் பணியாற்றி வந்தனர். மாலையில் பொட்டாசியம் சிலிகேட் எனும் வேதிப்பொருள் கொண்டு செல்ல பயன்படும் குழாய் திடீரென வெடித்தது. சிதறிய வேதிப்பொருள் ஊழியர்கள் மீது விழுந்ததில் மூர்த்தி, முருகவேல், ரஞ்சன் ஆகிய 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களை சக தொழிலாளர்கள் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி ரஞ்சன் உயிரிழந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட அம்பத்தூர் தொழில்பேட்டை காவல்துறையினர் ஆலை உரிமையாளர் லட்சுமணராவ், மேற்பார்வையாளர் ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர். திருப்பூரில் ஜவுளி கடையில் பூட்டை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டது. இது தொடர்பாக சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் ஓடக்காடு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் அவினாசி சாலையில் ஜவுளி கடை வைத்துள்ளார். நேற்று காலை வழக்கம் போல் ராமலிங்கம் கடைக்கு வந்தபோது கடையின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு சுமார் 1 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதிகாலை 4 மணி அளவில் சந்தேகத்திற்குரிய ஒரு நபர் சாலையில் கிடந்த கல்லை கொண்டு கடையின் பூட்டை உடைத்து உள்பகுதி கண்ணாடியை உடைத்து செல்வது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பின்னர் சிறிய டார்ச் லைட் உதவியுடன் அவர் பணத்தை திருடுவதும் அதில் பதிவாகியுள்ளது. எனவே இந்த காட்சிகளை ஆதாரமாக கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை துறைமுகத்திலிருந்து பெங்களூருக்கு பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி ஒன்று காஞ்சிபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சென்னை துறைமுகத்திலிருந்து விமான நிலையங்களுக்கு பயன்படுத்தப்படும் பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி ஒன்று நேற்று பெங்களூரை நோக்கி புறப்பட்டது. இன்று அதிகாலை காஞ்சிபுரம் அருகே சோக்காங்குளம் பகுதியில் அந்த லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீயணைப்பு துறையினர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீ விபத்து ஏற்படாமல் தவிர்த்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சட்டத்திற்கு புறம்பாக அமைக்கப்பட்ட மின்வேலியில் இருந்த மின்சாரம் தாக்கி 5ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். வீரபயங்கரம் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரின் மகன் ஹரிஷ். தனியார் பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு பயின்று வந்த அவர் அதே பகுதியில் உள்ள கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான விளைநிலம் அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த கீழ்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கந்தசாமி தனது விளைநிலத்தை சுற்றி சட்டத்திற்கு புறம்பாக மின்வேலி அமைத்திருந்ததும் அதிலிருந்த மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஊழியரை தாக்கிவிட்டு 9,50,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உக்கடத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கொரியர் நிறுவனத்தில் நேற்றிரவு ஊழியர் ஒருவர் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த நிறுவனத்திற்குள் புகுந்து ஊழியரை தாக்கிவிட்டு 9,50,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு வந்த கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையர் லட்சுமி விசாரணை நடத்தினார். கைரேக வல்லுநர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் புளியகுளம் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான அடையாளங்களை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் கொள்ளையர்களை முனைப்புடன் தேடி வருகின்றனர். நாமக்கல் அரசு பேருந்திற்குள் மழைநீர் கொட்டிக்கொண்டே இருந்ததால் பயணிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. மழை காலங்களில் அரசு பேருந்துகள் நிலை கவலை அளிக்கும் வகையில் உள்ளன. நேற்று இரவு நாமக்கல்லில் இருந்து சிங்களாந்தபுரம் சென்ற 23ஆம் எண் அரசு பேருந்திற்குள் மழைநீர் சிந்தியபடியே இருந்தது. இருக்கைகள் அனைத்தும் நனைந்து விட்டன. இதனால் பயணிகள் அனைவரும் மையப்பகுதிக்குள் நின்றபடி சிரமத்துடன் பயணம் செய்தனர். இதுபோன்ற மழைக்காலங்களில் பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் ஊரை ஒட்டிய தோட்டப் பகுதிக்குள் புகுந்த கரடியை விரட்ட முயன்ற வனத்துறையினர் வீட்டிற்கு சென்றதும் பலத்த காயமடைந்த கரடிக்குட்டி நள்ளிரவில் தானாகவே மரத்திலிருந்து இறங்கி சென்றுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தாறு அணைப்பகுதியில் ஊரை ஒட்டிய தோட்டப் பகுதிக்குள் கரடி ஒன்று நேற்று நுழைந்தது. கரடி இருப்பதை அறிந்த ஏராளமானோர் திரண்டதால் அங்குள்ள ஒரு மரத்தின் மீது கரடி ஏறிக்கொண்டது. இது பற்றி தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் கரடியை மரத்திலிருந்து இறங்குவதற்கான முயற்சியில் பல மணி நேரமாக ஈடுபட்டனர். டயர் மூலம் கம்பு கட்டி தீயை காட்டியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கரடியை விரட்ட தீயணைப்பு துறையினர் முயன்றனர். இதில் கரடிக்குட்டியின் மீது தீப்பற்றி பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் கரடிக்குட்டி சோர்ந்த நிலையில் மரத்திலேயே படுத்துக் கொண்டது. இந்நிலையில் இருட்டியதால் வனத்துறையினர் வீடு திரும்பினர். பின்னர் ஆட்கள் போய் அப்பகுதியில் அமைதியான பிறகு நள்ளிரவில் கரடிக்குட்டி தானாகவே மரத்திலிருந்து இறங்கி வேறு இடத்திற்கு சென்றுவிட்டது. மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் புரட்டாசி மாத திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அழகர் மலை கள்ளழகர் கோவிலின் இணைக்கோவிலான இங்கு 11ஆம் திருவிழாவில் தெப்போற்சவம் இன்று அதிகாலையில் நடைபெற்றது. தெப்பத்தில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். ISL இன்றைய போட்டி சென்னை கோவா அணிகள் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பொலிவியாவில் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் உள்ளது எல் ஆல்டோ நகரம். அந்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான எல் ஆல்டோவில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் பல ஆண்டுகளாக மேம்படுத்தப்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த சமூக ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் எல் ஆல்டோவில் திரண்டனர். வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றாத அந்நாட்டின் அதிபர் ஈவா மொரல்ஸுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த கூறி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் ஈவா அரசு கண்டுகொள்ளவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பொலிவியா அதிபர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற அதிபர் ஈவா மொரல்ஸ் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 327 ரன்களை எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்க அணி வீரர் ஆர் ரோசோவ் அதிகபட்சமாக 122 ரன்களை குவித்து அதிக ஸ்கோரை எட்ட வழிவகுத்தார். அதன் பின்னர் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் தொடக்க வீரர் வார்னரை தவிர அனைவரும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர். வார்னர் மட்டும் நிலைத்து நின்று சதத்தை கடந்து 173 ரன்களை எடுத்தார். அதனையடுத்து 48.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆஸ்திரேலியா 296 ரன்களை மட்டுமே எடுத்தது. தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்களில் இம்ரான் தாஹிர், ரபாடா, அபோட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 31 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி வாகை சூடியது. இந்த வெற்றி மூலம் 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் ஒருநாள் போட்டித் தொடரை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது. சற்று முன்னர் வந்த செய்தி. சென்னை கிண்டி மேம்பாலம் அருகே செல்லம்மாள் கல்லூரி மாணவிகள் 3 பேர் சாலையை கடக்க முயன்ற போது தண்ணீர் லாரி மோதி பலியாகினர். மேலும் 3 மாணவிகள் பலத்த காயமடைந்தனர். சென்னை கிண்டி மேம்பாலம் அருகே செல்லம்மாள் கல்லூரி மாணவிகள் 3 பேர் சாலையை கடக்க முயன்ற போது தண்ணீர் லாரி மோதி பலியாகினர். மேலும் 3 மாணவிகள் பலத்த காயமடைந்தனர். இந்தியன் சூப்பர் லீக் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் சென்னை, கோவா அணிகள் மோதுகின்றன. 12வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னையை FC அணி FC கோவா அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி சென்னை ஜவஹர்லால் நேரு திடலில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரவையை கூட்டி காவிரி பிரச்சனையை விவாதிக்க வேண்டும். ஸ்டாலின் தலைமையில் விவசாயிகள் தீர்மானம். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. அணையில் வேகமாக குறைகிறது நீர்மட்டம். காவிரி பிரச்சனையில் தமிழகத்துக்கு மத்திய அரசு துரோகம் இழைக்காது. பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. கேரளத்தில் முழு அடைப்பு போராட்டம். தமிழக எல்லை பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.